தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எபேசு நிருபத்திலே நாம் 16வது வசனத்து வரை 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வரையிலும் என்ன செய்திருக்கிறோம், நாம் வந்திருக்கிறோம். இதுவரையிலும் அது 16ஆம் வசனம் வரையிலும் 56 செய்திகள் எபேசு நிருபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 57வது செய்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இந்த ஆரம்பிக்கும் போது ஆதலால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் என்று சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இட்ஸ் a கனெக்டிங் வேர்ட் என்று சொல்வார்கள். அதனால அப்படின்னு ஒரு காரியம் அங்கே பவுல் ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம். ஆதலால் என்று சொல்லுகிறார். ஆதலால் என்று பார்க்கும் பொழுது நம்ம அந்த 4ஆம் அதிகாரத்தை மட்டுமே நாம் பார்ப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட அழைப்பு பெற்றிருக்கிறோம்? எபேசியர் 1:4 ஸ்கிரீன்ல போடுங்க. எப்படி அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியான ஒரு அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உலகம் தோற்றுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறதான ஒரு நோக்கத்தை, ஒரு அழைப்பை இங்கே சொல்கிறது. அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு அழைப்பை என்ன செய்கிறோம், நாம் பெறுகிறோம். அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏனெனில் நற்கிரியை செய்யும்படிக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? தேவன் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக என்ன செய்ய வெளிப்பட வேண்டும். அப்படி நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்ன செய்ய வேண்டும், நமக்குள்ளே ஒரு ஒருமனம், நமக்குள்ள அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். எங்கெங்கோ பிறந்து வளர்ந்தவர்கள் எப்படி இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்யணும்? உலகம் அதிசயப்பட வேண்டும், துரைத்தனங்கள் அதிசயப்பட வேண்டும், தேவனுடைய அனந்த ஞானம் அதில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான அழைப்பை என்ன செய்யறோம், பெறுகிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி பாத்திரவான்களாக நடப்பதற்கு ஒரு 5 குணாதிசயங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட நடக்க வேண்டும், சாந்தத்தோடு நடக்க வேண்டும், நீடிய பொறுமையோடு கூட நாம் காரியங்களை செய்ய வேண்டும், அன்பினாலே ஒருவரை தாங்க வேண்டும், சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 5 குணாதிசயங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த 5 குணாதிசயங்களை சபையில இருக்கிற யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, அல்லது பலருக்கு என்று சொல்லப்படவில்லை, மாறாக இந்த அழைப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும், சபை முழுவதுமாக ஆவியானவர் சொல்லுகிற காரியம், சபை முழுவதற்குமான ஒரு அழைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே என்று சொல்லப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி நாம் எல்லாருமே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு மிகுந்த மனத்தாழ்மையோடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு, அன்பினால் ஒருவர் நம்ம தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை என்ன செய்ய வேண்டும், நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சபையில் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற, ஏன்னா ஒரே சரீரமாக நாம் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம், ஒரே சரீரமாக, சபை என்ற ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரே ஆவி, நமக்கு ஆவியானவர் தான் இருக்கிறார், ஒரே அபிஷேகம், ஒரே ஆவியான நமக்கு எல்லாருக்குள்ள இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கிறது. நாம் போக போற காரியத்தை குறித்ததான நம்பிக்கை, நமக்கு ஒரே நம்பிக்கை, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போக போறோம்னு சொல்லி ஒரே நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பார்க்கிறோம். காரணம், நமக்காக நம்மை ரட்சித்த, நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தவர் ஒரே கர்த்தர் என்று பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற ஒரே விசுவாசம் என்று பார்க்கிறோம். விசுவாசத்து ஒரே ஞானஸ்தானம் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா, தந்தை, தகப்பன் இருக்கிறார். சொல்லப்படுகிற வசனங்களை என்ன செய்யணும், அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு 6 வசனங்களை நான் சொன்ன காரியங்களை பார்க்க முடியும். அப்படின்னா ஆவியின் ஒருமை என்ன செய்யணும் காட்டக்கூடாது. வரங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஆவியா நம்ம ஒவ்வொருத்தரும் விசேஷராக்கும்படியாக நமக்கு வரங்களை தந்திருக்கிறார். வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறவர் சபையில வளங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆதியிலே சபையிலே
என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஆதியில சபைக்கு அஸ்திபாரமாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியை வைத்து இப்போது மேய்ப்பர்களின் சுவிசேஷன் போதகர்களையும் கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் சபையை கட்டி கொண்டு வருகிறார். நீங்கள் நான் அதில் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சபை கட்டி வளங்களை தந்து தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். வரங்களை தந்து வளங்களை தந்து நம்மிடத்தில் தேவன் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். எப்படிப்பட்ட வளர்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நாம் இனி குழந்தைகளாக இராமல், 14ஆம் வசனத்தை பார்த்தா தெரியும், நாம் இனி குழந்தைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் நாம் வளர்வதை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி நாம் பார்க்க முடியும்? நாம் இனி குழந்தைகள் இல்லாமல் காற்று அடிபட்டு போகிற அலைகளை போல நாம் இராமல் பல்வேறு விதமான போதனைகள் உபதேசங்கள் அப்படிலாம் போகாம சபையில சொல்லப்படுகிற ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு நம்ம எல்லாவற்றிலும் வளரும்படியாக அவர் இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி சபையில வளங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அந்த 16ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம எல்லாரும் அன்பின் நிமித்தமாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம எல்லாருமே சரீர வளர்ச்சி உண்டாகும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பார்த்து என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு சரீர உறுப்பு ஒவ்வொன்றும் என்ன செய்ய வேண்டும், இயங்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு உறுப்பும் இயங்கினாதான் அது ஆரோக்கியமான சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி. இல்லைன்னா வாதம் வந்த சரீரம் தான் சொல்லுவோம். ஏதாவது உறுப்பு வேலை செய்யல அப்படின்னா அப்போ அது பேரலைஸ்ட்னு சொல்லுவாங்க. வாதம் வந்த சரீரம். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறார், ஆண்டவர் இப்படி நமக்கு காரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக எல்லாரும் செயல்படவர்களாக என்ன செய்ய வேண்டும், நம்ம காணப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவையமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அப்படின்னு 16ஆம் வசனத்தில் செய்யறோம், வாசிக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்ப ஆரம்பிக்கிறார். 17ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது ஆதலால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆதலால்ன்றது இவ்வளவு காரியம் இருக்கிறதுனால, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறதுனால, இப்படி ஆவின் ஒருமை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரியம் இருக்கிறதுனால, இப்படி எல்லாவற்றிலும் நாம் வளரவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இருக்கிறதுனால, இப்படி நாம நம்முடைய பங்கை நம்ம கிரியேஸ் இது சரீர வளர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்ற காரியம் இருக்கிறபடினால அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, உடன் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மட்டுமல்ல, கேஸ்டல் லீடர்ஸ்க்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நபருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு ஆவியானவர் தந்திருக்கிறார் என்கிறதுனாலே ஆதலால் அப்படின்னு சொல்றார். அதனால இப்படி ஒரு காரியம் இருக்கிறதுனால ஆதலால். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில். சரிங்களா? அதாவது இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்க்கும்போது எப்படி போட்டிருக்கோம்னா, கர்த்தருக்குள் சாட்சி, ஆண்டவரும் நான் சொல்றதை அப்ரூவ் பண்ணி இருக்கிறாரு, தேவனும் அப்ரூவ் பண்றதான ஒரு காரியம். என்ன காரியம் என்று சொன்னால் அது சொல்லப்படும் சாட்சியாக, அதான் அது சொல்ல சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் வாசிக்கிறோம். கவனிங்க. அப்போ எச்சரிப்பு அப்படின்ற வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறது என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம லைட் ஹார்ட்டடான லைஃபா என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எனக்காய் மரித்து ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஆண்டு உயிர்த்தெழுந்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். உண்மை, சத்தியம். அதனால நான் எதுவுமே செய்ய போறது இல்லை. நான் ரிலாக்ஸ்டா இருக்க போறேன். நான் லெத்தார்ஜிக்கா, நான் லேசியாக, நான் சோம்பேறித்தனமாக, நான் எதுவும் செய்யாதபடிக்கான ஒரு காரியமாக நான் பாடுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து நான் கரிசனையற்றவனாக, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றவனாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்படி இருக்கிறதுக்காக நீ அழைக்கப்படலை. அங்கதான் எச்சரிப்பாங்க சொல்லப்பட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரின்னு சொன்னேன். சைக்கிளை முன்னாடி தான் போக முடியும், ரிவர்ஸில் வர முடியாது. சைக்கிளை ஒரே இடத்துல நின்னா நீ காலை கீழே வச்சிருவேன், இல்லைன்னா நினைச்சுவேன் நிற்கிற டைமில் பேலன்ஸ் பண்ண நினைச்சேன்னா கீழே தான் விழுந்துருவேன். அப்போ நிற்கிற காரியம் இல்லை, முன்னோக்கி போகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ எச்சரிப்புன்னு சொல்லப்படுது. பைபிள் நிறைய இடத்துல நமக்கு எச்சரிப்பு இருக்கு. சரியா? கொஞ்சம் வேகமாக சில எச்சரிப்பு என்ன செய்வோம். எச்சரிப்பு வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ஏதாவது வீடுகளில் போர்டு போட்டு நாய்கள் எச்சரிக்கை அப்படின்னு போட்டு நாய்கள் எச்சரிக்கைன்னு போட்டு என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம தைரியமாக கதவு திறந்துட்டு உள்ளே போக மாட்டோம் இல்லையா? கேட்டு வெளியே நின்றுட்டு சிஸ்டர் பிரதர் அப்படி தான் செய்வோம், கூப்பிடுவோம். ஏன்னா என்ன போட்டு நம்ம நாயை கண்ணால் பார்க்கல, ஆனால் போர்டை பார்த்தாலே நமக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன செய்யாது. எந்த நாய் இருக்கோ, எவ்வளோ பெரிய நாய் இருக்கோ, சரியா இல்லையா, எவ்வளோ கிலோ எடுக்குமோ தெரியாது. சரியா? ஆமாம். அதனால் வெளியே நின்று சேஃபாக கூப்பிட்றது நல்லது அப்படின்னு செய்வோம். வெளியே நின்றுவோம். எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தாலே இல்லையா? இந்த இவி போஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் அபாயம் எச்சரிக்கை அப்படி போட்டுருப்போம் இல்லையா? அது பார்த்தா கிட்ட வராத தொட்டுறாத. சரி, அப்படிதான். அப்போ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பார்த்தா ஆஹா என்ன செய்யக்கூடாது, இது தொற்றக்கூடாது அப்படிதான். சரியா? அப்போ அப்படிதான் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? அப்போது அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எச்சரிக்கிறது என்னவெனில் அப்படிப்பா. அப்போ எப்படிப்பட்ட எச்சரிப்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 11:22, 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு காரியம் செய்ய வேண்டியது சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சர்வ ஆளுகை உண்டு.
அதே நேரம் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனுடைய பொறுப்பும் உண்டு. ரெண்டு ட்ராக். அப்போ ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. பாருங்க, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன், எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க கடவன். வேத வசனம் தான் இது, புதிய ஏற்பாடு தான் இது. சரியா? அப்போ நம்ம சொல்ற எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கலாம். அப்போ நம்மளை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். என்றைக்கு நாம விக்கிரகாரம் விட்டு அவரிடம் வந்தோமோ அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு வாக்கு தத்தம். எப்படி தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது, நாம அவருடைய பிள்ளைகள்னு சொல்றது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்ப 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1 என்ன சொல்லுவாங்க? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். பரிசுத்தமாகுதலை இட்ஸ் a process. பரிசுத்தமாகுதலை தொடர்ந்து செய்யணும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ வேத வசனம் சரியா புரிஞ்சுங்க, பைபிள் வசனம் சரியா புரிஞ்சுக்கணும். எபிரேயாக்கியம் சொன்னா ஒரே பலியினால் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கார், பூர்ணப்படுத்தியிருக்கிறார். உண்மை, அவர் பூர்ணப்படுத்தியிருக்கார். தெரியுமா? அந்த ஸ்டேஜுக்கு நீ ப்ராசஸ்ல போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான காரியம். சரி, அப்ப பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஒரு எச்சரிப்பு காரியம் பாருங்க, ஒரு எச்சரிப்பு காரியம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய். நீ அவனை சீர்பொருந்த பண்ணு போயிட்டு நீ போயிடாத, அதனால அவனை பண்ணாம விட்டுறாத அப்படின்னு சொல்ல பைபிள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எப்படி இரு? எச்சரிக்கையாரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. அவனை காப்பாத்து, அவனை தூக்கு, அவனை திருப்பு. அதுக்கு செய்யணும், அன்பாக செய்யணும். ஆனால் அதே நேரம் நீ ஈர்க்கப்பட்டு என்ன செஞ்சிடாத, போயிடாத, நீ போயிடாத. அதான் அதுக்கு அர்த்தம். உன்னை குறித்து நீ என்ன செய் அப்படின்னா, உன் ஆத்மாவை குறித்து உன்னை குறித்து நீ எச்சரிக்கையா இரு. அப்படிதான் அங்கே சொல்றதை செய்கிறோம் பார்க்கிறோம் இல்லையா? உன்னை குறித்து எச்சரிக்கையார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:11. எபிரேயர் நிறைய எச்சரிப்பு செய்தி காரியம் உண்டு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையிலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க. நம்ம ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. லைட் ஹார்ட்டடா எடுத்துறாத கிறிஸ்துவ வாழ்க்கைய. கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலிலே, நமக்கு இருக்கிற அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கு. இனி வரும் இளைப்பாறுதல், அதுல பிரவேசிக்கிறதுக்கு எப்படி இருக்க கடவோம்? மந்தமா இருக்க கடவோம், மெத்தனமா இருக்க கடவோம். அப்படி இல்லை. பைபிள் வசனம் அப்படி இல்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாய். இப்போ இந்த ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். சில வேலைகள் செய்யும்போது நம்ம ஜாக்கிரதையாக செய்வோம்ல. சில வேலைகள் செய்யும்போது ஜாக்கிரதையாக செய்வோம் இல்லையா? கரண்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக செய்வாங்க இல்லையா? கரண்ட் வேலை ஏனோ தானே செய்ய மாட்டாங்க இல்லையா? கரண்ட்டு அந்த இதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுவோம். கனெக்ஷன் இது பவர் வருதா, லைன் வருதா, அப்படியே எடுத்து வாயில் கடிச்சிட மாட்டாங்க இல்லையா? அப்போது லைன் வருதா, டேப்பா லைன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுப்பா அப்படி சொல்லிட்டு தானே பண்ணுவோம். எவ்வளோ ஜாக்கிரதையாக வசனம் சொல்ல. அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை வலுவாதபடி காக்கிறவர் தான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அது சொல்ல இடத்துக்கு வருவோம். அங்கே யூதாவிலே வருவோம். யூதாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் நம்மளை வலுவாமல் காக்கை தன் மகிமையில சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஓகே, வாசிங்க. யூதா நிருபத்தில் 333 பக்கம், ஒரு அதிகாரம் தான், 24ஆம் வசனம், 24, 25 வாசிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும்
தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தன்னுடைய சன்னிதானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு மாஸ்டர்ல நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வழுவாதபடி உங்களை காக்கவும் சன்னிதானத்தில் கொண்டு போய் உங்களை மாஸ்டர்ல நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் நீங்களோ பிரியமானவர்களே சும்மா இருங்கள் அப்படி சொல்லல. என்ன சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த வசனம் என்ன சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்காங்க? வாசிங்க. இப்போ 20ஆம் வசனம் வாசிங்க. 20, 21 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி. இதெல்லாம் நம்ம செய்யணும் சொல்லுங்க. உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும். விசுவாசத்திலே உன்னை உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபம் பண்ணி உன்னை தேவனுடைய அன்பில் உன்னை காத்துக்கொண்டு சரியா அந்த இளைப்பாறுதலுக்காக பொறுமையோடு காத்திருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் லாஸ்ட்ல 2 வசனம் வரும். ஏன்னா வழுவாதபடி அவர் காக்கவும் தனது மகிமையில சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது அவர் செய்வார். இதை நீ செய்யணும்னு சொல்லுது பைபிள். சரியா? பைபிள் அப்படி தான் இருக்கு. சரிங்களா? அப்போ என்னன்னா ஒன்று நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா இருந்தால் இங்கே இருப்பேன் இல்லைனா அங்கே இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? இருந்தால் நான் நியாயப்பிரமாணம்னு போயிடுவேன், இல்லையா மிகைப்படுத்த கிருபன் என்ன வேணா செய்வேன்னு போயிடுவேன். அப்படி போகக்கூடாது. சத்தியத்தில் நிற்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம். சரியா? இருந்தால் அங்கே இருப்பேன் வச்சா சொல்லுவாங்கல்ல, வச்சா குடுமி அடித்தா மொட்டை, அது மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? வச்சா குடுமையாக தான் வைப்பேன், இல்லைன்னா மொத்தமாக மொட்டையாக தான் அடிப்பேன், அழகாக சாதாரணமாக முடியலாம் நான் வைக்க மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆமாம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் பைபிளில் வச்சுங்க ஆண்டோட சத்தியத்தில் நம்ம சத்தியத்தில் வளர்வர்களாகி தான் சத்தியம். அதனால் நம்ம சும்மா இருக்கிறதுக்காக சொல்லலை கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால தான் அவர் சொல்கிறாரு அங்கே என்னன்னு, ஆதலால் கர்த்தருக்குள் சாட்சியாக உங்களுக்கு எச்சரிக்கிறது என்னவெனில். அல்லேலூயா. மறுபடியும் வாங்க. இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை மறுபடியும் வாசம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. மற்ற புறஜாதிகள் அப்படின்றார் பாத்தீங்களா? தங்கள் வீணான சிந்தை நடக்கிறாங்க. மற்ற புறஜாதிகள் அப்படிங்கிறார்ல, இங்க என்ன எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோம்? நீங்க புறஜாதிகள் எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க? எப்படின்னா ஒரு பெருங்கூட்டத்தை சொல்லுகிறது வார்த்தை. ஓகே, ஒரு பெருங்கூட்டத்தையும் சொல்லுகிறது, அதே நேரத்தில் ஒவ்வொரு பாட்பாட்டா இருக்கிற கூட்டத்தையும் சொல்லுகிறது. சரியா? நீ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். யூதர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பெருங்கூட்டத்தை சொல்லுது. யூதர்கள் அல்லாதவர்கள்னா யூதர் அல்லாத எல்லாரும் மக்கள் எல்லாரும் பெருங்கூட்டத்தை சொல்லுகிற வார்த்தை தான் இது புறஜாதிகள். இங்கே யூதர்களை பற்றி பேசலை, நீங்கள் புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன். யூதர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னா பெருங்கூட்டத்தை குறிக்கிறது. சரிங்களா? அதே நேரம் இந்தியர்கள், என்ன சீனர்கள், அப்படி ஒவ்வொரு கூட்டத்தை சொன்னாங்க. ஜப்பானியர்கள் அப்படின்றோம்ல, அது ஒவ்வொரு கூட்டம் அவங்களையும் சேர்க்குது. ஒவ்வொரு கூட்டமும் அவங்களையும் சொல்கிற வார்த்தையாக இருக்குது, ஒவ்வொரு கூட்டத்தையும் சொல்கிற வார்த்தை. ஆக மொத்தம் யூதர்கள் அல்லாதவர்கள். அப்படி அந்த மாதிரி இங்கே புறஜாதிகள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்ன, எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னால் தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட இதே கிரேக்க வார்த்தையை தான் அங்கே பவுல் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பயன்படுத்துறாங்க. அங்கே என்ன வார்த்தை சொல்றாரு தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க பாருங்க. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இங்க புறஜாதிகள் சொல்றது அங்க என்ன போட்டு பாருங்க. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்பட. தேவனை அறியாத அஞ்ஞானிகள். அப்ப தேவனை அறிந்தவங்க என்ன சொல்ற பைபிள்? ஞானிகள். அல்லேலூயா. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல. அப்ப இங்க சொன்ன அஞ்ஞானின்னு சொல்றா அதே வார்த்தை தான் இங்க கிரேக்க பதத்தில் ஒரே வார்த்தை தான். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அஞ்ஞானிகள். இங்கே சொல்லியிருக்கு புறஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், அவர்கள் அஞ்ஞானிகள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை 17ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் நடக்கிறது போல, தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம தேவன் விரும்பும் நடக்கை அப்படிங்கறத செய்ய போறோம். நம்ம செய்தி கேட்க போறோம். தேவன் விரும்பும் நடக்கை. அப்ப 3 காரியம் பார்க்க போறோம். நடப்பது, நடப்பிப்பது, நடத்தப்படுவது. ஒரு அலையில சொல்லுவோமா?
தேவன் விரும்பும் நடக்கையில 3 காரியம்: நடப்பது, நடப்பிப்பது, நடத்தப்படுவது. 3 காரியங்கள். முதலாவது நடப்பது. மறுபடியும் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 17 வருஷம் மறுபடியும் வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள். தங்கள் வீணான சிந்தைன்னு சொல்லியிருக்கு. அது என்ன வீணான சிந்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியால் ஏவப்பட்டதான் சொல்றாரு. அவர்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த வீணான சிந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீணான சிந்தை கவனிங்க. அறிவியல் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது இல்லையா? இலக்கியம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. கலை, ஆர்ட் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு எல்லாம் நிறைய வளர்ச்சி. இன்னைக்கு மனுஷங்கிட்ட எந்த டாபிக் கொடுத்தாலும், ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து இதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, அந்த மனிதன் என்ன செய்யறான்னா, நல்ல ஞானியை போல, வைஸ்மேன், நல்ல விஷயம் ஞானம் கொண்டவங்களை போல என்ன செய்யறான், எல்லாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுப்பான். இன்னைக்கு மனிதனுடைய வளர்ச்சி எப்படின்னா, இன்னைக்கு எதை கேட்டாலும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அவ்வளோ இன்ஃபர்மேஷன். சரிங்களா? எந்த அளவுக்கு மனிதன் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உருவாக்குற அளவுக்கு மனிதன் அவனுடைய வளர்ச்சி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எப்படின்னா, அது இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு மொத்தமாக கேதர் பண்ணி அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு மனிதன் வளர்ந்துருக்கிறான் இல்லையா? ஆனால் அந்த மனிதனிடத்துல ஒரு பேப்பரை கொடுத்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் கரெக்டாக எழுதிடுவான். நான் சொன்னேன்ல, அது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பக்காவாக கொடுப்பான். ஆனால் அந்த மனிதனிடத்துல பேப்பரை கொடுத்து, ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து தேவனை குறித்து எழுதுன்னு சொன்னா எழுதுவான் பாருங்க. அது எல்லாமே உண்மையாகவே தேவனை குறித்த காரியம் அல்ல. அது உண்மையான தேவனை குறித்த காரியமா இருக்காது. ஏன்னா அவன் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியலை. அவன் இவ்வளோ மற்ற காரியங்கள்லாம் அவ்வளோ புத்தி இருக்குது, அவ்வளோ புக்ஸ் ரெஃபர் பண்றான், அவ்வளோ புக்கு எழுதுறான், அவ்வளோ செய்யறான், என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள். ஆனா எதை அவன் சொல்ல முடியலன்னா, தேவனை குறித்து சொல்ல முடியல. எப்படி அவன் சொல்ல முடியல தேவனை குறித்துனா, அவன் சிந்தையில வீணான சிந்தை கொண்டவனா இருக்கிறான். இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்க போனோம் அப்படின்னா, வேதத்தை கொண்டு தான் பார்க்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போனோம் அப்படின்னா, நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு போனோம். நீங்க இந்த வீணான சிந்தைனா என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும் அப்படின்னா அங்கே பார்க்க முடியும். சரியா? வாசிங்க. ரோமர்ல 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 18 வசனத்துல வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்க. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறாங்க. ஓகே, கவனிங்க பாருங்க. கவனிங்க. வசனம் வாசிங்க, வசனம் பாருங்க. நான் சொல்லுவேன் என்ன கவனிங்க. சத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரூத், சத்தியம் ஒன்று இருக்குது. ஆனா மனுஷன் என்ன பண்றான், அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிறான் பாருங்க. அதே அநியாயம் தான். அடுத்த வார்த்தை தான் வரும். அவன் அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிறதே அநியாயம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விளங்குன்னு நினைக்கிறேன். சத்தியத்தை அடக்கி வைக்கிறது அநியாயம் சொல்லுது பைபிள். சத்தியத்தை அடக்கி வைக்கிறது அவபக்தி. அந்த சத்தியத்தை எப்படி அடக்கி வைக்கிறான் அப்படின்னா அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறான். அப்ப என்னப்பா சத்தியம் கேட்டான் பிலாத்து. சத்தியமாவது என்ன அப்படின்னு நான் பாருங்க. சரியா? அப்ப என்ன சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சாதான் மனுஷன் எவ்வளவு அநியாயமா அந்த அவபக்தினால அநியாயத்தினாலையும் அதை என்ன செய்யறான், அடக்கி வைக்கிறான். அப்போ சொல்லு, பைபிள் சொல்லுது, இப்ப அடக்கி வைக்கிறான்ல, தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். தேவ கோபமே சார்ந்தவே அது வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிதான் சொல்லு பைபிள் சொல்லுது. சரியா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி. அப்போ என்ன சத்தியம்? தேவனை குறித்த சத்தியம், தெய்வத்தை குறித்து சத்தியம், இறைவனை குறித்து, கடவுளை குறித்த சத்தியம் அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். வழியில சொல்லுவோமா? நல்ல சொல்லுவோமா? மனிதன் தன்னை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவனே அவரை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் அந்த வசனம் சொல்லுது. அவர்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கு. தேவனே அதை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இப்போ கேள்வி வருது, தேவன் எப்படி இதை வெளிப்படுத்திருக்கிறார் மனுஷனுக்கு? அடுத்த வருஷம் வாசிங்க, 20 வருஷம். எப்படி என்றால், ஆ காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் ம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே ஆ. உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆ ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே. இந்த சிருஷ்டிப்பை பார்க்குறான், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலை, கடல், மழை, எல்லாம் எல்லாம் வெளிச்சம், எல்லாம் பகலில் கரெக்டாக வெளிச்சம் இருக்குது, இரவில் கரெக்டாக இருளாக இருக்குது, கரெக்டாக வருது. அவரே இதெல்லாம் தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்வதற்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அவங்க போக்கு சொல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. டேய், நீ உலகத்தை பார்க்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க அடுத்த வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனை அறிந்தும். தேவனை அறிந்தும் என்ன அர்த்தம்? இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் சகலத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தும். ஒரு ஓவியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஓவியம் இவ்வளவு அழகா இருக்கிறது, அப்ப இந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு ஓவியன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தும், அவர்களுக்கு தெரிந்தும், ஆனா அந்த தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணராகிறார்கள். தான் வீணான சிந்தை. நல்லா படிச்சிருப்பான், சரியா, உயர்ந்த படிப்பு கூட படிச்சிருப்பான், ஆனா அவன் சிந்தனையில வீணா இருக்கிறான். பாருங்க, தெய்வத்தை குறித்த சிந்தனையில தங்கள் சிந்தனையில வீணரானார்கள். அவர்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து விட்டது. இப்ப அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? வாசிங்க அடுத்த வசனம் சொல்லுது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர் ஆகி. எப்படி போட்டிருக்காங்க ஆவியானவர் எப்படி எழுதுறாரு? அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்றாங்க, ஆனா அவங்க யார்தான்? அவர்கள் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை. அதுதான் அவன் பிரச்சனை. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளை ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கவனிங்க, இப்ப கவனிங்க. என்ன அப்படின்னா, இந்த அந்த சராசரங்களை அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன தோணணும்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறார். அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவர் எவ்வளவு பெரியவர், அல்லேலூயா, அவர் எவ்வளவு வல்லமை உடையவர், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வருது, சூரியன் வருது, அப்பா என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பெரியவர், அவர் வல்லமை உடையவர், அவர் ஞானம் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவன் அறியணும். ஆனா அவன் சிந்தையில வீணான சிந்தை. அவன் சிந்தையில வீணனாகி தேவன் தன்னை வெளிப்படுத்துற போது, சிருஷ்டிப்புல தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற போதும், இவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னு அவன் அறிந்த போதிலும் அவன் என்ன செய்யறானா, அவன் கைகளாலேயே ஒரு சிலையை, ஒரு சுரூபத்தை உண்டாக்கி அது தெய்வம் என்று சொல்லி, அதை தெய்வம் அப்படின்னு சொல்லி அதோட பேசுறான், அதோட உறவாடுறான், அதை குளிப்பாட்டுறான், அதுக்கு உடுத்துறான், அதுக்கு படைக்கிறான், அதுக்கு நோயை சுகமாக்குங்கிறான், சுகமானா நன்றி சொல்றான், என்ன ஆசீர்வதிங்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றா நன்றி சொல்றான், அது நடக்க முடியாதுன்னு தூக்கி சுமக்கிறான், அதை வேணா தூக்கிட போடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறான். எவ்வளவு எப்படி இருக்கான் பாத்தீங்களா மனுஷன்? எப்படி இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்துட்டு, இப்படி ஏங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, எவ்வளவு பெரிய தேவன் பா. அவனுக்கு சயின்ஸ் தெரியும், பூமி அந்தரத்துல தொங்குதுலாம் தெரியும், அவனுக்கு சயின்ஸ்லாம் தெரியும். அந்தரங்கத்தில் பூமி தொங்குது, சரியா? பூமி உருண்டையாக தான் இருந்தாலும் நம்ம பொத்துன்னு கீழே விழுந்துட மாட்டோமே. இப்படி நடந்து போய் இப்படி பொத்துனா விழுறோம் இல்லையே. பூமி சுத்துனா கூட நம்ம எல்லாருக்கும் தலை சுத்தலையே. எப்படிறான் இப்படி கரெக்டாக கன்ஃபியூஷனே இல்லாமல் சூரியன் வருது, சந்திரன் வருது, எல்லாம் கரெக்டாக நடக்குது. அப்போ இந்த தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், இவர் எவ்வளவு பூமியை அப்படி நிற்க வைக்கிறார்னா எவ்வளவு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இவர் இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கி இருக்கிறான்னு சொன்னா இவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நடக்குதுன்னா இவர் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அப்ப ஜீவன் உள்ள அவரு இவன் கையினால தெய்வம் ஒன்று உண்டாக்கி அதை தெய்வம்னு கூப்பிட்டு அதை ஸ்தோத்தரிச்சு அதுக்கு மகிமை செலுத்தி, அதெல்லாம் அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இவையுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி கும்பிடுறான் பாருங்க.
நீ தான் தெய்வன்றான் பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய அந்த மைண்டை பார்த்துக்கிடுங்க, சிந்தை பார்த்துக்கிடுங்க. அவன் ஞானியா? அதுதான் அவன் சொல்கிறார், பைத்தியக்காரராய். அதனால தான் அவங்களை அஞ்ஞானிங்கிறார். தேவனே அவரை வெளிப்படுத்தியிருந்தோம், அவன் அதை அறிந்திருந்தோம், அநியாயத்தினால அடக்கி வைக்கிறான். எது அநியாயம்? அவ்வளோ பெரிய தேவனுக்கு அவன் சின்னவர் சில மாதிரி செய்யறான் பாருங்க. எல்லாம் கவனிங்க. இவனை ஜீவனோட உண்டாக்குனாரு, ஜீவனுள்ள இவன் ஜீவன் அல்லாத ஒரு சிலையை உண்டாக்குறான். ஜீவன் அல்லாத ஒரு பொம்மையை, ஜீவன் அல்லாத ஒரு சுருவத்தை உண்டாக்கி அதுக்குள்ள ஜீவன் இருக்கிற மாதிரி உறவாடுறான், பேசுறான், அதோட பழகுறான், அதை சேவிக்கிறான், அது குளிப்பாடுறான், உடுத்து வைக்கிறான், படைக்கிறான், என்னென்னமோ பண்றான், தூக்கி சுமக்கிறான், காக்குறான், எல்லாம் பண்றான். அவையோ நமக்கு தெரியல இப்போ. ஆமா, அப்போ அவருக்கு கோவம் வருமா வராது? ஏண்டா டேய், நான் எவ்வளவு பெரிய தேவன், நீ என்னை எவ்வளவு அவமானப்படுத்துற, எவ்வளோ அவமானப்படுத்துற. நான் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறேன், நீ செலவு வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு நான் உயிருள்ள தேவனா இருக்கிறேன், நீ செலவு வச்சுக்கிட்டு இருக்க. செத்தவங்களை தான்டா செலவு வைப்பாங்க, நீ வைக்கிற எனக்கு வச்சுட்டு என்னை தானே சொல்ற தெய்வம்னு சொல்ற. அப்போ அவருக்கு எப்படி கோவம்? அதனால தான் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. சரிங்களா? இப்போ பவுல் அங்கே தான் எழுதுறாரு எபேசு சபையில். ஏன்னா எபேசு பட்டணத்தில் நமக்கு தெரியும், சரியா, அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருந்த பட்டணம். சரியா, விக்கிரங்களால் நிறைந்திருந்தது. அதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது அங்கே இருக்கிற ஒரு காரியத்தை வாசிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவீர் பரிசாரகியாய் இருக்கிறதே அறியாதவன் உண்டோ? வானத்திலிருந்து சிலை விழுந்துச்சுன்றாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எபேசியர் பட்டணம் மகாதேவியாகிய தியானாள். இப்போ தியானாள் அப்படின்றார். இப்போ எபேசு பட்டணம் அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க. விக்கிரகம் ஆராதனை பெருகி இருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய சபையை ஏற்படுத்தினார். நல்ல சொல்லுங்க. தனக்கென வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், அவங்க வேறு பிரிக்கப்பட்டு அவங்க சபையாய் கூடி வரும் போது அவங்களிடத்தில் இந்த நிருபம் அனுப்பப்பட்டு சொல்லப்படுகிறது, உலகம் தோன்றதுக்கு முன்னுமே கிறிஸ்துவுக்குள் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமா, விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிற அந்த எபேஸ் பட்டணம் போல தான் நம்ம பட்டணமும், எபேஸ் சபை போல தான் நம்ம சபை. அல்லேலூயா. ஆமா, அப்போ அதே ஆண்டவர் தான் இந்த சபையை ஏற்படுத்தியிருக்கிற. இப்போ அவங்களுக்கு சொன்ன அதே ஆலோசனை தான் இன்னைக்கு நமக்கும், அதே எச்சரிப்பு தான் நமக்கும். அப்போ நீ மற்றவங்க நடக்கிற மாதிரி, புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் நடக்கிற மாதிரி நீ நடக்காத. Don't walk like that. நீ அவன் நடக்கிற மாதிரி நடக்காத. அவன் நடக்கிறானா அவனுக்கு சூனியம், அவன் ஞானி இல்லை அஞ்ஞானி, அவன் பைத்தியம், அவனுக்கு ஆண்டவர் தேவன் வெளிப்படுத்தி அவனுக்கு தெரியல, அவன் மூளை மங்கி போயிருக்கு, அவன் அப்படி நடக்கிறான். நீ அப்படி நடக்காத. அப்படின்னா நான் விக்கிரகாரம் செய்யறது இல்லையே, சோத்திரம், அதை மட்டும் அவர் சொல்லல, அதை மட்டும் சொல்லல, அவன் நடக்கிற மாதிரி நீ நடக்காத. சரி, அவன் நடக்காத. அவன் எப்படி நடப்பான் தெரியுமா? நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க நான் சொல்றத. எப்படி நடப்பான் தெரியுமா? பக்தி தெய்வம், அது சாமி கும்பிடுறது, பக்தி தெய்வம், அது ஒரு தனி, அது தனியா இருக்கு. இந்த பக்கம் லைஃப் இது தனி. இதில் நான் எப்படி வேணா இருப்பேன், எப்படி வேணாலும் வாழ்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் வாழ்வேன். ஆனால் ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டு போடுவேன், கும்பிட்டுட்டே வரேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். அந்த மாதிரி நீ இருக்காத. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒன்று என்னை ஆண்டவர் முன்குறிக்கல, ஒன்று என்னை ஆண்டவர் அழைக்கல. நீ பாருங்க, அப்படிதான் இருப்பாங்க. இங்கே கொள்ளாச்சானா கொள்ளையில் கூட பங்கு கொடுப்பான், சரியா? அப்படிதான். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. முதலவன் ஜீவியம், முதலவனோட ஜீவியம். அப்போ அவன் எப்படி தான் இருப்பான்? ரெண்டையும் பிரிச்சுடுவானுங்க, ரெண்டையும் பிரிச்சுடுவான். சரியா? சேக்ரெட் செக்குலர், செக்குலர் அது சேக்ரெட், அது செக்குலர், அது அப்படி சொல்றான். அது 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 பக்தி, அது இது வேற.
லைஃபையும் அதையும் போட்டு மிங்கிள் பண்ணாத அப்படின்வான். இது எதையும் சேர்க்காத. பக்தியா அது தனி, இங்கே தனி. இங்கே நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் நடப்பேன், அப்படிதான் சொல்லுவான். அதனால தான் மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, 4ஆம் அதிகாரத்தில் எபேஸ் 4:17 வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தை நடக்கிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீணான சிந்தையில அவங்க நடக்கிறதுக்கு நீங்க 3 காரியம் பண்றாங்க. அவங்க 3 விஷயம் பண்றாங்க. என்ன 3 விஷயம்? அடுத்த வருஷம் வாசிங்க, 18 வாசிங்க. என்ன 3 விஷயம்? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, முதல்ல அவர்கள் புத்தியில அந்தகாரம், இருளடைந்தது. அவருடைய உணர்வில்லாத, கவனிச்சிங்களா வசனம் ஞாபகத்துக்கு வருதா? ரோமர் வாசனம், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. சரியா? அதான் அப்ப சொல்லப்படுங்க. அவர் புத்தியில அந்தகாரப்பட்டு, அப்புறம் தங்கள் இருதய கடின, இரண்டாவது இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, மூணாவது தங்கள் இருக்கிற அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்காங்க. மூணாவது ஒண்ணு, அவன் எப்படி நடக்கிறான்? புத்தி அந்தகாரப்பட்டவன் நடக்கிறான். இரண்டாவது இருதய கடினத்தோடு நடக்கிறான். மூணாவது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக அறியாமையினால என்ன செய்யறான்? நடக்கிறான். 3 அவன் நடக்கிறான், நீ நடக்காத. நீ தேவன் விரும்பும் நடக்கையில நடன்னு சொல்லுது ஆவியானவர் சொல்றாரு. கரங்க வித்தலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகள் கவனிக்க முக்கியம். புத்தியில அந்தகாரப்பட்டு அப்படின்னு வச்சுக்கல, அவன் புத்தியில அந்தகாரப்பட்டவனாக. சரிங்களா? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அல்லேலூயா. அவன் சிந்தை அப்படிதான். சரியா? புத்தியில அவன் அந்தகாரப்படுறான். ஏன்னா உண்மை தெய்வத்தை அவன் என்ன செய்யல, அறியல. உண்மையான தேவனை, ஜீவன தேவனை, அவருடைய வார்த்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய அன்பை எதையும் உணரல, எதையும் அவன் அறியலை. அறியாதவன் எப்படி இருப்பான்? அப்படி தான் இருப்பான். உணர்வில்லாதவனாக தான் இருப்பான். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்க. அப்போ அவன் நடக்கிற நடைகள் அப்படி தான் இருக்கு. 3 புத்தியில் அந்தகாரப்பட்டிருப்பான். 2வது இருதயம் கடினப்பட்டிருக்கும். புத்தியில் அந்தகாரப்பட்டனால தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எப்படி பண்ணிட்டான்? அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், பிராணிகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பான சீட்டாங்க மாற்றிட்டான். எவ்வளோ கேவலமாக பண்ணிட்டான் பாருங்க. புரியா? நீங்கள் 25ஆம் வசனம் ஒரு 1:25 பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டிப்பை தொழுது செய்வித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர், ஆமேன் அப்படி சொல்ல வசனம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, எப்படியா? அவருடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி. அவர் எப்படிப்பட்டவர் சத்தியம்? அவர் ஜீவனுள்ளவர், தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் பெரியவர், ஞானமுள்ளவர், ஜீவனுள்ளவர், ஆவியா இருக்கிறார். அதுதான் சத்தியம். அதை பொய்யா மாற்றி அவரை தொழுது சேவிக்காம அவரால் உண்டாக்கப்பட்டவைகளை தொழுது சேவிக்க அப்படி ஆயிட்டான். புத்தியில் அந்தகாரப்பட்டான். இருதய கடினம். எப்படி இருதய கடினம் தெரியுமா? இந்த மாதிரி இருதய கடினம் புரியுதா? நீங்கள் சங்கீதம் 115 சங்கீதம் வாங்க. சங்கீதம் 115 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அவைகளைப் போலவே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி? அதுங்களுக்கு எப்படி ஜீவன் இல்லாமல் உட்காந்துருக்கோ, வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். சரியா? ஜீவன் இல்லாமல் இருக்கோ அது மாதிரி இவனுக்குள்ளே ஜீவன் இருக்காது. அவைகள் எப்படி கல்லா இருக்கோ, என்ன சொன்னாலும் ஏதாவது நம்ம நகருமா, ஏதாவது இப்படி பார்க்கவா செய்யுமா, விரலையே ரசிக்குமா, அப்படியே இருக்கும்ல. அது எப்படி அப்படியே கல்லா இருக்குதோ அப்படியே இவர்களும் கல்லாவே இருப்பார்கள். இருதயம் கடினப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இதுதான் காரணம். நிறைய பேர் சத்தியம் நம்ம சொல்லுவோம், நம்ம அழுதுருவோம். இவ்வளவு தெளிவாக சொல்கிறேனே, ஆனாலும் இவன் ஏன் இவனுக்கு ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு போட்டு
அவங்க இருதய கடினத்துக்கு எப்படி போட்டிருக்குமா இருதய கடினம்? நீங்கள் ரோமர் 11 அதிகாரத்து வாங்க. ரோமர் 11 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 11:7. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மூணு கூட சொல்லப்படுது. இஸ்ரவேலர் தேடுறாங்க, ஆனா அவங்க அடைய மாட்டாங்க. சுயநீதினால் அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ நம்மை குறித்து சொல்லப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இவங்க தான் புறஜாதி. மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க? கடினப்பட்டு இருக்கிறார். இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்காங்க. இப்போ பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். தேவன் என்ன செஞ்சார்? பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். தேவன் என்ன செஞ்சார்? கரெக்டா சொல்லுங்க. தேவன் என்ன செஞ்சார்? தேவன் என்ன செஞ்சார்? அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பைபிள் என்ன சொல்லுது? தேவன் என்ன செஞ்சார்? தேவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஓகே, அவன் கடினப்படுத்தினான், ஆண்டவர் இன்னும் கடினப்படுத்தி விட்டார். சரியா? இவர்கள் கடினப்படுத்துகிறார்கள். இன்றைய தினம் கடினப்பட்டு இருக்கிறார்கள். பைபிள் வசனம் சொல்லலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில், சாரி ரோமர்ல 9 வாசிங்க. 9:18 வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஆமா, அவர் கடினப்படுத்துறாங்க, ஆண்டவரும் கடினப்படுத்துறார். சரியா? மேல இன்னொருத்தர் இருக்கான். 2 Corinthians 4:4. தேவனுடைய மகிமையான சுவிசேஷ ஒளி அவர்களுக்குள்ள பிரகாசமா இராதபடிக்கு அவர்கள் மனக்கண்களை அவன் கூடாக்கினான். அவன் ஒரு பக்கம் கூடாக்கிட்டான். சரியா? டோட்டலா எப்படி? டோட்டலா மனக்கண்கள் திறக்கப்படாதவர்கள், டோட்டலா அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்த நிலையில் இருக்கிறவர்கள், அது இருதய கடினத்தோடு இருக்காங்க. அவங்க இருதய கடினத்தோடு. அடுத்த வார்த்தை வருது, அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக, அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நம்மளை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். அக்கிரமலாம் பாவலாம் மரித்திருந்த நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்குது. அவங்களுக்கு அந்த ஜீவன் இருக்காது. அந்த ஜீவன் அவனுக்கு இருக்காது. அவன் அந்நியரான். அந்நியர்னா நல்லா கொஞ்சம் அந்நியர்னா நம்ம அப்படிதான் இருந்தோம்னு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படிதான் இருந்தோம் முன்னாடி. சரியா? எப்படி இருந்தோம் முன்னாடி? நம்ம இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானாலும் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயும், இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களாகி நம்பிக்கை இல்லாதவர்களாகி தான் நம்ம இருந்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் இப்ப அவங்க இருக்கிறார்கள். நாம இப்படிதான் இருந்தோம். இதான் அவங்க நிலைமை. அப்போ முக்கியமானது கவனிங்க. அப்படின்னா இப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு இந்த லைஃப், இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. இது என்ன இல்லை அப்படின்னா, ஏற்கனவே இருந்தேன்ல நானு, இருந்தேன்ல மாமா, அதோட கொஞ்சம் பெட்டர், அதோட கொஞ்சம் பெட்டர்லாம் இல்லை. ஏற்கனவே நான் இருந்தேன்ல, அதோட கொஞ்சம் பெட்டர் லைஃப். இப்போ பெட்டர் லைஃப்லாம் இல்லை, பெட்டர்லாம் இல்லை. அப்ப என்ன காரியம் அப்படின்னா, பெட்டர் லைஃபும் இல்லை, அதே நேரம் நான் பூர்ணமாயிட்டேன்னு இல்லை, அப்படி இல்லை. மருவமாகிறேன். கரங்க தெல்ல சொல்லுவோமா? நல்லா கரங்க தெல்ல சொல்லுவோமா? மருவமாய் கொண்டே இருக்கிறேன். மருவமாகிறோம். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம மகிமை. அப்போ முக்கியமான சொல்றது இப்ப என்ன காரியம் அப்படின்னா, இப்ப எப்படின்னா, அந்த எனக்கு எல்லாமே புதுசாச்சு. இப்போ எப்படி எல்லாம் என்ன புதுசாச்சு? நீங்க அங்கேயே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கீழே ரெண்டு புதுசு போட்டிருப்பாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி அப்படியே புதிதான இருதயம். ஓகே. 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கவனிங்க, புதிய மனம், புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய மனுஷன், புதிய உறவு. அரங்க சொல்லுவோமா? புதிய குடும்பம், தேவ குடும்பம், புதிய குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன். புதிய உறவு, தேவனோட உறவு, புதிய ஜீவன். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். புதிய ஜீவன், புதிய ஆவி, புதிய மனுஷன், புதிய உடன்படிக்கை,
புதிய பிரமாணம் அன்பு, புதிய மத்தியஸ்தர், எல்லாம் புதுசு. ஒரு கிறிஸ்துக்கு இருந்தால் பழையில் ஒழிந்து போயின எல்லாம் புதுசாயிடும். அல்லேலூயா. அப்போ நான் முதல்ல பார்த்தேன் தெரியுமா இந்த உலகத்தை, அந்த மாதிரி நான் இப்ப உலகத்தை பார்க்க கூடாது. என் பார்வை மாறி இருக்கணும். ஏன்னா நான் இப்ப புது மனுஷன், மறுபடியும் பிறந்து இருக்கிறவன். அப்ப இந்த உலகத்தை எப்படி பரிசுத்தவான்கள் பார்த்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னா குப்பையா பார்க்க வேண்டும். நல்லா லேலைய சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் மாயையாய் பார்க்க வேண்டும். என் பார்வை மாறி இருக்கணும். என் பார்வை எப்படி மாறும்? என் சிந்தை மாறினா தான் பார்வை மாறும். என் சிந்தையில மாற்றம் உண்டா இருக்கணும். சிந்தையில புதிய சிந்தை எனக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கணும். கவனிங்க, எப்படி இருக்கக்கூடாதுன்னா எல்லாம் கவனிங்க. இப்ப யாருக்காவது ஒரு ஏக்கம் இருக்கணும். என்ன ஏக்கம்? ஐயோ உலகத்துல இருக்கவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானே, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஐயோ என்ன கத்தி மட்டும் சொன்னாங்க. ஐயோ அவன் எவ்வளோ அனுபவிக்கிறான், எவ்வளோ அனுபவிக்கிறான், எவ்வளோ அனுபவிக்கிறான், நான் ஒன்னும் அனுபவிக்க கூடாதபடிக்கு இருக்கிறேனே அப்படின்னு அதை பார்த்து 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 நீ ஏங்கிட்டு வச்சுக்க. சம்திங் ராங். ஒரு ரட்சிப்பே டவுட் தான். ஒரு ரட்சிப்பே டவுட் தான். சரியா? நீ ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்ட பண்ணி, ஆட்டு தோல்குது, ஆனா அங்க சாக்கடையில எல்லாம் பண்ணி உழண்டிருக்கு. ஐயோ ஐயோ நானும் போய் குளிச்சால எல்லாருக்குமே நானும் அப்படி ஆட்டு தோல் போத்திருக்க பண்ணி, அழுவப்பட்ட பண்ணி சேற்றில் புறம்பிலும் திருமணம் மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. என்ன மாதிரி இருக்கா? நீ பாவத்தை வெறுக்கிறியா விரும்புறியா? இன்னும் நான் பாவத்தை விரும்புறேன்னு சொன்ன வச்சுக்கோ, சம்திங் ராங், சம்திங் ராங். அப்போ பாவத்தை வெறுக்கிறவனா தான் நீ இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரி மைண்ட் செட், எப்படி மைண்ட் செட், இது உலகம் குப்பை, இதெல்லாம் மாய, இதெல்லாம் டெம்பரரி. உலகம் வந்து ஆசை இச்சையும் ஒழுங்கி போகும். தேவன் சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆமா, அற்ப காலம், கொஞ்ச காலம் சிற்றின்பம் மோகம் காரியங்களுக்காக பெரிதான ரட்சிப்பை விட்டுறாத. இன்னைக்கு பிசாசு 2 கொம்பு வச்சுக்கிட்டு வரமாட்டான். நம்ம உன்னை மயக்க மனுஷன் மூலமாக தான் வருவா. மனுஷன் மூலமாக தான் வருவான். அப்போ நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் தான் சொல்லி எச்சரிக்கை, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்றேன். அவன் அப்படி நடக்கிறான்னா, அவன் சாக்கடையில் புரண்டு கிடக்கிறான் அப்படின்னா அவன் உணர்வில்லாதவன், அவன் புத்தியில் அந்தகாரப்பட்டவன், அவன் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் தேவனை அவன் அறியல. அவன் தன்னை நியாயம் நினைச்சிட்டு பைத்தியக்காரன் ஆயிட்டான். அவன் புத்தியில் அந்தகாரப்பட்டவன், அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இருதயம் கடினப்பட்டவன், அவன் தேவனுடைய ஜீவனுக்கு அறியாமையினால அந்நியா இருக்கிறவன், சத்ருவா இருக்கிறவன். தேவனுக்கு நீ இல்ல, சத்ருவா இருந்த உன்னை தன் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அக்கிரம பாவங்களான சத்ருவா தான் நாம் இருந்தோம். நம்ம அவர் ஒப்புருவாக்கி அவரோட பிள்ளைய நம்ம மாற்றி உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். நீ உட்கார்ந்து இருக்கிற மேன்மையை பாரு, உன்னதத்தில் உட்கார வச்சிருக்க. சரியா? அதுக்கேற்ற வாழ்க்கை தான் வாழும். அதுக்கேற்ற வாழ்க்கை தான் வாழும். எப்பெல்லாம் நம்ம பலவீனங்களை யோசிக்கிறோமோ, மாம்சம், ஏன்னா நம்ம இது ஃப்ளஷ்ல தான் இருக்குது, மாம்சத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அப்பெல்லாம் அழுவணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு வேணும், நீங்க விரும்புகிற பரிசுத்த வேணும். சுத்த எண்ணங்கள் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. நான் அதை வாஞ்சிக்கிறேன். மூக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே. ஜபம் அதுக்கு இருக்கணும். நம்ம அழுவணும் ஆண்டவர்கிட்ட. பரிசுத்த வாழ்க்கைக்காக கதறணும், கிருபை கேட்கணும், ஒவ்வொரு நாள் அப்படி வாழணும். அதுதான் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா பைபிளை தூக்கிட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டு போட்டோம், வழக்கம்படி முடிச்சிட்டோன்ற அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க நான் அழைக்கப்படலை. அவர்களை போல நடக்க நாம் அழைக்கப்படலை. அப்போ அப்படி நடக்கக்கூடாது. 2வது என்ன சொல்றாங்க? நடப்பிப்பது. வாசிங்க டக்குன்னு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இதுல ஒரு காரியம் சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். இதுல ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியுங்க சொல்றேன் உதாரணம். ஏன்னா தியரியா சொன்னா
ஒரு கேரக்டரோட சொல்லும் போது இன்னும் நல்லா புரியுங்க இருக்காரு. நான் சொல்ல போகிற ஒரு கேரக்டரை எக்ஸாக்டாக கொண்டாந்து இங்கே வைக்க முடியாது, ஆனாலும் புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவன் தேவனை அறிந்த மனுஷன்தான். ஆனால் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? என்ன மாதிரி ஆனான் தெரியுமா? எப்படி பண்ணுங்க, இந்த உலகத்திலேயே முதல் தேவனுக்கென்று ஆலயம் கட்டின ஸ்லாக்கியத்தை பெற்ற மனுஷன். வேற எவனும் தேவனுக்கு ஆலயம் கட்டல. எல்லாரும் அங்கங்க தான் ஆராதிச்சாங்க, பலிபீடம் கட்டி. முதல் தேவன் இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்தை உடையவன் ஆசைப்படுறான். கட்டலாண்டவரே, நான் உங்க ஆலயம் கட்டுறேன் அட சொல்ல. இல்லை, உன் கை ரத்தம் படிஞ்சிருக்கு. அதுவும் கத்தோட யுத்தத்தை நடப்பிச்சான். ஆனால் உன் கை ரத்தம் படிஞ்சிருக்கு. நீ எனக்கு கட்டுறேன்னு இல்லை, நான் உன் வீட்டை கட்டுறேன். அல்லேலூயா. நீ எனக்கு கட்டுறேன்னு, நான் உனக்கு வீட்டை கட்டுறேன். சரியா? உன் பிள்ளை எனக்கு ஆலயம் கட்டுவான். சொல்ல ஆண்டவர், அவன் மேலே நான் பிரியமா இருப்பேன். அவன் மேலே பிரியமா இருப்பேன். ஆண்டவர் எவ்வளவு தயவு, எவ்வளவு கிருபை, காருண்யம்னா, இந்த பிள்ளை தப்பா பிறந்த பிள்ளை, அடுத்த மனைவி கிட்ட பிறந்த பிள்ளை. அவனை கொலையே பண்ண வச்சுறாங்க. உரியாவை முதல் குழந்தை சாகுது, சரி கட்டுறாரு. அதுக்கு பிறகு இந்த குழந்தை பிறகுது. என்ன இந்த குழந்தைகிட்ட ஆண்டு சொல்றாரு, தாவீது சொல்றாரு, தாவீதே, உன் குழந்தை இந்த சாலமோன் மேல நான் ரொம்ப பிரியமா இருப்பேன். அல்லேலூயா. நான் முன்னாடி தான் நான் சவுலே, அவனோடைய கிருபை விளக்கின மாதிரி நான் பண்ண மாட்டேன். உன் பிள்ளைகிட்ட நான் ரொம்ப பிரியமா இருப்பேன். உன் பிள்ளை உன் கரத்தினால தான் எனக்கே ஃபர்ஸ்ட் இந்த பூமியில ஆலயம் கட்டப்படும். அல்லேலூயா. ஆலயம் கட்ட அவன் சொல்றான், அவனே சொல்லுவான். சரியா? அந்த ஈராம் ராஜாட்டையும் சொல்லுவான், சேபா ராஜேஷை சொல்லுவான், ஏய் வந்து பார்த்தோம்டா, உனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற ஞானம் எவ்வளோ பெருசு. என் ஊரில் நான் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தப்பதான் தெரியுது, கம்மி. கொஞ்சமாக தான் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய மகிமையன். உண்மையாகவே கர்த்தர் தன் ஜனங்களை நேசிக்கிறார். உன்னை ராஜாவா ஏற்படுத்தியிருக்கிறார். அவன் சொல்றான், எங்க அப்பா ஆலயம் கட்டணும்னு நினைச்சாரு ராஜா, ஆனா அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தான் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் இருந்தது யாருக்கு வரும்? ஆலயம் கட்டவனான்னு சொன்னா கூட அந்த ஆலயம் கட்டுறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சமதரிச்சு வைக்கிறான். ஆண்டோட்ட பிளான் வாங்குறான். நல்லா பாருங்களேன், ஆண்டோட்ட வந்து பிளானை வாங்குறான். ஆண்டோட்ட வந்து பிளானை வாங்கி ஆண்டவர் ஆலயம் கட்டணும்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். தனக்கு உண்டானதையும் தரான், எல்லாம் பண்றான். மக்களே மக்களே மக்களே, ஆண்டவர் ஆலயம் கட்டணும், மக்களே பெரிய தேவன் பெரிய அரண்மனை கட்டணும்ன்றான். எல்லாரும் கொடுக்கங்கிறான். மக்கள் கொடுக்காம அவன் சந்தோஷப்படுறான். என் புள்ள சின்ன பையன், சரியா, அவன் அப்படியே விட்டாதீங்க ஆலயம் கட்டுறதுக்கு, நீங்க எல்லாரும் கூட இருந்து கட்டுங்க அப்படிங்கிறான். இவனை கூட சொல்றான், டேய் உத்தமமா கர்த்தர் முன்னாடி நடறான், உத்தம இருதயத்தோட நடறான். ஆலயம் கட்ட நினைச்சது நான்றா, ஆனா கட்ட போறது நீ. உன்னை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. இல்லையா? என்ன மாதிரி இது பார்த்துக்கிடுங்க. உலகத்துல யாருக்கும் இல்லாத ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு தந்தார். அல்லேலூயா. எதை பார்க்க ஆட்கள் பல இடங்கள், வடக்கிலையும் தெற்கிலையும் மேற்கிலையும் கிழக்கிலையும் இருந்து எதை பார்க்க இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாங்கன்னா, இஸ்ரேல்ல ஒரு ராஜா இருக்கிறான்பா, அவன் எனக்கு பயங்கர விஸ்டம்பா, ஆஹா போய் பார்க்கணும்பா. அப்படி வந்தாங்க. வந்து சரியா வந்தவங்க சிலர் ராஜ குடும்பத்தில் வந்த சேவராஜ ஸ்திரீ மாதிரி வந்து விடுகதெல்லாம் போட்டா கூட அவன் டான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். என்ன விடுகதை போட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் சொல்றான். சரியா? அவன் உட்கார்ந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தில் இது வரைக்கும் யாரும் உட்கார்ந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்தான் சாலமோன். 6 படிக்கட்டுக்கு மேலே 2 பக்கம் 2 சிங்கம் மாதிரி, உயிர் உள்ள சிங்கம் இல்லை, சிங்கம் மாதிரி கை சாமான்னு சொல்கிறாங்களே, அது வச்சுக்கிறோம். பெரிய சிங்காசனம் அப்படி உட்காந்துருக்கான். எப்படி இருக்குமா பார்த்துக்க. வந்தான் கம்பீரமாக உட்காந்துருக்கான். தேவன் உயர்த்தி வச்சார் அவனை. ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணுறான் ஆண்டவருக்கு. நமக்கு எளிய அக்கினி இறக்கலாம் தெரியும்ல, இவனை இறக்கணும் அக்கினிய. ஒரு அழியில சொல்லுவோமா, இவனை இறக்குறான் அக்கினிய. சரியா? ஜபம், பிரதிஷ்டை ஜபம், 1000 சோத்திர பலி. ஆண்டவர் இறங்கி வந்து என்னடா வேணும்னு கேட்டார்ல, அந்த மாதிரி பண்றான்ல. இவ்வளோ இருக்குது அவன்கிட்ட விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆண்டவருக்கு முதல் ஆலயத்தை கட்டணும்.
அவன் ஆலயம் கட்டிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்ன ஒரு வார்த்தையை பார்ப்போம். அவன் ஆலயம் கட்டி முடிச்சுட்டு அவன் சொல்ல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 54 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54-55 வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். சாலமோன் கர்த்தரை நோக்கி ஆ இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஆ முழங்கார்படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு ஆ. இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது. உரக்க சத்தத்தோட சொன்னது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஓகே, இப்போ என்ன அவன் சொல்ற ஒரு வார்த்தையை வாசிங்க. இப்போ அடுத்த பக்கத்தில் 59ஆம் வசனத்து 59 இல்லை 58 59 வாசிங்க. 58 59 60. நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் ஆ அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் ஆ. அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் ஆ நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்தை தமிழத்தில் சாய பண்ணுவாராக. தேவன் நம்ம இருதயத்தை அவர் பக்கம் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படி. என்ன சொல்றான் பாருங்க, ஞானி சொல்றான், சும்மா சொல்லவன். இவன் தான் சொன்னான் மாயை 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 எல்லாம் மாயை தான் இவன் சொல்றான். கரெக்டா சொல்றான், சத்தியத்தை கரெக்டா சொல்றான். கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் ஆ தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் ஆ அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு ஆ நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் ஆ. இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. அல்லேலூயா. என் விண்ணப்பம் என்னால் அவருடைய சமூகத்தில் இருப்பதாக. எதற்காக? நான் பூமியில சகல ஜனங்களும் அறிய வேண்டும், இவர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. அப்படி சொன்ன ஆளு, அப்படி சொன்ன ஆளு. இப்ப 11 அதிகாரத்துக்கு வாங்க. 11 அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவங்க உங்க இருதயத்தை சாய பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. இவன் ஜெபம் பண்றான், அவர் நம்முடைய இருதயங்களை அவர் பக்கம் சாய பண்ணுவாராக. அவரு கரிசனையா சொல்றாரு, நீ அங்க போனியா உன்னைய சாய பண்ணிடுவாங்க, பாத்துக்க ஜாக்கிரதை அப்படின்றாரு. ஆனாலும் இவன் ஆசை வச்சான். அப்படி இருக்கு. அடுத்து வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அதுதான், அவன் ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன பண்ணாங்க? வழுவி போக பண்ணாங்க. என்ன மாதிரி எவ்வளவு வழி போயிட்டான் தெரியுமா? ஞானி அஞ்ஞானி ஆயிட்டான். அப்படிதான் நான் சொல்லணும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வச்சு, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வச்சு அப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நீங்களே பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க எப்படி ஆயிட்டான் பாருங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த தேவாலயத்திற்கு எதிரே அவன் செய்றான். என்ன செய்றான்? எதிரான மலையிலே மோவாபியர் அருவருப்பாகிய காமோசுக்கும் எருசலேம் மலையிலே ஆண்டவருக்கு ஆலயம் எதிர்க்கு இருக்கிற மலையில ஆண்டவர் ஆலயத்தை கட்டுனவன், முதல்ல கட்டுறதுக்கு ஸ்லாக்கியத்தை பெற்றவன், பிரதிஷ்டை பண்ணவன் ஆப்போசிட் மலையில இப்போ காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளகுக்கும் மேடையை கட்டினான். ஆலயம் கட்டினவன் மேடையை கட்டினான் எதிர்க்கவே, எதிர் மலையிலே. அடுத்த வருஷம் வாசிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எல்லாருக்காகவும் அந்த ஸ்திரீகள் ஸ்நேகத்துக்காக செய்தான். இப்ப என்ன நடக்குது கவனிங்க. இப்ப என்ன இருந்தேன் எவ்வளவு கடினப்பட்டு போகுது பாருங்க. சரியா? வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி ஆண்டவரே இறங்கி வந்து கட்டளையிட்டார். அல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசிலாம் காத்தல அனுப்பல ஆண்டவர்.
தீர்க்கதரிசிகளை அனுப்பல ஆண்டவர். அவரே இறங்கி வந்து சொன்னார். ஏன்னா தாவீது சொன்னார், உன் பிள்ளையை நான் நேசிப்பேன். அவரே இறங்கி வந்து 2 விசை அவனு சொல்றாரு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பினான். அவரே வந்து இருதய கடினம். அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அதனால தான் எபிரேய ஆக்கியவர் எழுதுவார், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் நினைக்கிறேன், 15ஆம் வசனம் கூட சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பாவத்தின் வஞ்சனையினாலே உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னுவார். அல்லேலூயா. பாவத்துடைய வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அங்கே ஒரு ஜாக்கிரதை. இந்த பாவத்தின் வஞ்சனையால் கடினப்பட்டு போகாது. இன்றைக்கு என்ன பண்ணும்? நாடோர் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. 15 வசனம் போடுங்க. 15வது வசனம் 15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, கோவமுட்டு நடந்து போல இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கு. இன்றைய ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாக. கரங்க தெல்லை சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? நான் ஒரு பாயிண்ட்லேயே நிறுத்துறேன். நமக்கு போர்ஷன் முடிக்கிறதே இல்லை. சரியா? இந்த காரியத்தை யோசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கான். நம்முடைய நடக்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய நடக்கை இன்னைக்கு தேவனுக்கும்பா எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோமா? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்கள் எப்படி இருக்கு? தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா? அவர் விரும்ப நடக்க நம்மகிட்ட இருக்கா? இல்லை சாலமோன் மாதிரி இப்போ இந்த செய்தி கேட்குற, நீ அடுத்த வாரம் செய்தி கேட்ப, 2 விசை தரிசனமாகி மாதிரி 2 விசை சொன்னான். நம்ம உணர்வு இல்லாமல் போயிடுறோமா? இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சான். அப்போ மற்ற ஆட்கள், மற்ற புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் வாழ்கிறது போல, ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கிறது போல இருக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படலை. ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள் இருக்கிறது போல ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுக்கு அழைக்கப்பட. உன் வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உனக்கு ஆண்டவர் உனக்கு புது ஜீவனை தந்திருக்கிறார். உனக்கு ஒரு புது காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவனுக்கு உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைஞ்சு கிடக்கு. புத்தியில் அந்தகாரப்பட்டு இருக்கிறான். அவன் இருதயம் கடினப்பட்டு கிடக்குது. அவன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறான். அதெல்லாம் அவன் உன்னை சொல்லும் போது எப்படி சொல் பைபிள்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஸ்நானம் அதை சாலமோன் மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் தாவீது வரான். சவுலையும் காணும், சாலமோனையும் காணும் லிஸ்ட்ல. எவ்வளோ பெரிய ஆளு! தேவனுக்கு ஆலயம் கட்டினவன். சரியா? அவனை புதிய ஏற்பாடு வரும்போது எங்கே தான் சொல்லப்படுது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் ட்ரெஸ் போட்டானா, அதை விட அவன் கூட ஆண்டவர் பூக்களுக்கு உடுத்திருக்கிற மாதிரி உடுத்தலை சாலமோன் கூட, அப்படி சொல்றாரு. அவர் அப்படிதான் வருது அவனுக்கு வச்சு. அப்போ 7ஆம் அதிகாரத்தில் அவன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினான்னு வரும். ஆனால் உன்னதமான ஒரு மனுஷன் கையெல்லாம் கட்டின ஆலயத்தோடு வாசமாக இருக்க மாட்டான். வேற அவனை பற்றி பாசிட்டிவாக எங்கே இருக்குது? புதிய ஏற்பாடில் சாலமோனை குறித்து பாசிட்டிவாக எங்கே இருக்குது? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவருக்கு எல்லாம் பின்ன நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லையே, சமயம் இல்லையே அப்படின்னா எபிரேயர் ஆக்கியவனுக்கு மற்றவங்களாம் ஞாபகத்துக்கு வரும். எப்தா, கிதியோன், சிம்சோன், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நியாயாதிபதிகள் தான். அப்புறம் எழுதுற சாமுவேல், சவுலை காணோம். தாவீது, சாலமோனை காணோம். எழுதுல பாருங்க. எழுதுல எரிகோப்பட்ட வேசின்னு சொல்ற ராகா கூட இந்த லிஸ்ட்ல வந்துடுறான். அவன் வந்துடுறான் இந்த லிஸ்ட்ல. இவனை காணும். யாரை காணும்? ஆண்டவருக்கு முதல்ல ஆலயம் கட்டினவனை காணும். விசேஷ ஞானம் கொடுத்த ஆண்டவரை உயர்த்தி வச்சது அவனை காணும். நாளைக்கு உன்னை காணும்னு சொல்லக்கூடாது, உன்னை காணும்னு சொல்றாரு. அதுதான் எச்சரிக்கிறார். ஆதலால் கர்த்தருக்குள் சாட்சியாக எச்சரிக்கிறது என்னவென்றால், புறஜாதிகள் நடந்தது போல நடக்காது. உன் நடக்க நீங்க எப்படி இருக்கு? நடப்பது நீ எப்படி நடக்கிற? அதுதான் ஆழ்வியார் சொல்றார். ஜாக்கிரதையா நட, தேவனுக்கு பிரியமா பரிசுத்தமா வாழுங்க, அதுல ஒப்புக்கொடு நடந்து. என்ன ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேலையில நம்ம ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டு நம்மோட இந்த நாளில பேசி இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டோட பேசுவோமா? கண்களை மூடி ஆண்டோட பேசுவோமா? ஆண்டவரே,
நீங்க விரும்புகிற நடக்க எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே. மற்ற புறஜாதிகள் அந்நியானிகள் நடக்கிறது போல நான் நடக்காதபடி உமக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் உணர்வில்லாதவர்களாக, புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக, இருதயத்தில் கடினப்பட்டவர்களாக, அறியாமைதான் ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் அப்படிதான் இருந்தேன்ப்பா. நான் இன்றைக்கு ஆண்டவரே உமோட நீர் ஒப்புரவாக்கி உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. உன்னதத்தில் என்னை உட்கார வைத்திருக்கிறீரே. உமக்கு பிரியமாக நான் நடக்கணும்ப்பா ஆண்டவரே. உலகத்தால் ஈர்க்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு உமக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவரே விரும்புகிறேன். எனக்கு கிருபை தாருன்னு சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்களை மூடி இருக்கட்டும். கரங்களை உயர்த்தி நம்மளை அர்ப்பணிப்போம். வல்ல பிதாவே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை இறக்கும் தயை நிறைந்தவரை அப்பா, அந்த நேரத்திற்குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் எடுத்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு இன்று பேசின வார்த்தைகளுக்கும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தகப்பனே. மற்ற புறஜாதிகள் அந்நியானிகள் ரட்சிக்கப்படாதவர் நடக்கிறது போல நாங்கள் நடக்காதபடி ஆண்டவரே, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக, இருதயத்தை கடினத்தோடு நடக்கிறதுபடி ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறது போல் நாங்கள் இராது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாய் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு விரும்புகிற நடக்க எங்களுக்குள்ள காணப்பட ஆண்டவர் கிருபை கேட்டு கரங்களை உயர்த்தி ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கபடியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. கையில் கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய இயக்கமும் சுகமும் பாதுகாப்பு அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அருளப்பட்ட பிரகாரமாய், தேவன் அருளிய பிரகாரமாய், அருளப்பட்ட பிரகாரமாய், தேவன் அருளிய பிரகாரமாய், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், வேத வசனத்தை புரட்டாமல் பகுத்து போதிக்கிறோம். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், வேத வசனத்தை புரட்டாமல் பகுத்து போதிக்கிறோம். வேத வசனத்தை புரட்டாமல் சரியாய் பகுத்து போதிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சமயம் வாய்த்தாளும்
வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். திருவசனத்தை போதிக்கிறோம், சபையில் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம்.